ரியானா பேசுனது வந்து சீரியஸா பிடிச்சிருந்துச்சு ரொம்பவே. எஃப்ஜே எனக்கே தோணுச்சு எஃப்ஜே மட்டும் இல்லைன்னா அவங்களுமே டாப் 5க்கு வந்திருப்பாங்க. நல்ல கேமெல்லாம் இருந்திருக்காங்க. நிறைய இடத்துல போல்டா அங்க உள்ளாரையும் பேசியிருக்காங்க. தென் வந்து அங்க கேமர் 2 பேர் கேட்டிருந்தாங்க. கேமர் யாரு, நல்லவங்க யாருன்னு. ஆனா அவங்க கேமர் மட்டும் தான் சொன்னாங்க. அங்க ஒரு கேமர் பத்தி மட்டும் தான் பேசினாங்க. அங்க யாரும் பிகாஸ் ஆக்சுவலி நல்லவங்க யாருமே இருங்க. இல்லைன்னு. நான் பர்மிஷன் கேட்டுக்கிறேன் பிலிவின்ட்ட. இல்லன்னா வந்து மேஜிக் கிட்ட. நான் ரியானா பத்தி கூட ஒண்ணு சொல்லலாம். சொன்னா இவனுங்க என்னது வேற உட்காந்து மணிக்கணக்கு பேசுவானுங்க. நம்ம வந்து என்னது மேஜிக் இங்க வா மேஜிக் மேல வாயேன். பிலுவின் இருங்க நான் உங்களுக்கு மெசேஜ் இல்லங்கக்கா. பண்றேன். ம். சரி லைட்டர் நோட்ல வந்துட்டு எனக்கு சரி வேணாம் இது சொன்னோம்னு வச்சுக்கோங்க. எதுக்கு தேவையில்லாம அது வந்து சொல்லுங்க, என்ன சொல்றீங்க பிரச்சனையில சொல்லுங்க. போய் முடிஞ்சிருமோ? இல்லங்க. ஆ. எனக்கு வந்து எல்லாருமே வந்து பயங்கரமா போட்டு பார்வை அடிச்சாங்கல்ல வந்ததுமே. ஆ. சொல்லட்டா? மேஜிக் சொல்லட்டா? ஓகே. எல்லாருமே பயங்கரமா பார்வ போட்டு அடிச்சுட்டாங்கல்ல. நான் அப்படி இப்படி கண்டுபிடிச்சு ரியானா நம்பர் எடுத்துட்டேன். ஓகே. அச்சோ! எடுத்ததுமே நான் பேச ட்ரை பண்றேன். அவங்க பேசல. ஷி இஸ் நாட் ரெடி டூ டாக். ஓகேவா? பட் நான் அவங்க கிட்ட ம். பேசணும்னே நான் சொல்லல. நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்துட்டு, எந்தெந்த வீடியோஸ்லாம் வந்து அநியாயம் நடந்திருக்கும்ல, அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி ப்ராப்பரா அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு, ஐ டோன்ட் நோ வெதர் யூ கோனா லைக் திஸ் ஆர் நாட். உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சரி, இத மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஐம் நாட் வாட்சிங் பிக் பாஸ் சொல்லி அவங்க சொல்ட்டாங்க. ஓகே. பட் எனக்கு தெரியும். அனுப்புனதுக்காகவாவது அத பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதனால வந்து அத நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எதுவுமே எதுவுமே பேசல. ஷி இஸ் நாட் அட் ஆல் ரெடி டூ டாக். எனக்கு அவங்க என்ட்ட பேச தேவையில்ல. பட் இன்னும் அவங்க அத பார்க்கிறதே எனக்கு போதும்னு சொல்லி தோணுச்சு. சோ வாட் ஹஸ் ஹேப்பன்ட் அந்த முக்கியமான இன்சிடென்ட் இன் ரிகார்ட்ஸ் வித் பார்வதி ஐ ஹவ் ஷேர்ட் இட் வித் ரியானா. ஓகே. ஆனா பட் அத அக்செப்ட் பண்ணி அவங்க போல்டா ஒரு விஷயம் பண்றதுங்கிறது அது அவங்களையுமே அது இது பண்ணுது. ஏன்னா எல்லாருமே அத அக்செப்ட் பண்ணிட்டு இது பண்ணுவாங்களான்னு தெரியல. அவங்க ஸ்டில் அவங்க உள்ளார போயுமே நெறைய இடத்துல ஸ்டாண்ட் பண்ணாங்க. முக்கியமா எனக்கு இந்த விஷயம்லாம் புடிச்சுச்சு. அரோராவோட எப்படிலாம் அரோரா வந்து யாரு பார்வ வந்து இது விஷயம் பண்ணாங்களோ, அந்த ஜெலசி எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க. அந்த சைக்கிள்ல போற மூமெண்ட்டா இருக்கட்டும், சில சில விஷயம்லாம் எனக்கு வந்து அவங்க வேணும்னே வந்து, "நீ இப்படிதான் பண்ணியிருக்க. இந்த வலிய நீ உணர்த்தியிருக்க. த்ரூ அவுட்டா சீசன் ஃபுல்லா ஒரு விஷயம் பண்ணியிருக்க, இன்னொரு பொண்ணுக்கு." அப்படின்னு. ஏன்னா ஜஸ்ட் பேசுனதுக்கு ஒரு டான்ஸ் ஆனதுக்கே வந்து அந்த பொண்ணு லெக்சர் எடுத்துச்சுன்னு நெனைக்கிறேன். நான் இன்னும் லைவ்லாம் பார்க்கல. ஜஸ்ட் இதுல நான் ஏன்னா பாரு போனதுக்கும் நான் லைவே இல்ல. க்ளோஸ் பண்ணிட்டேன் Hotstarஅ. ஆனா இதுல வருதுல்ல, எல்லாரும் எடுத்து போடுறாங்கல்ல, அதுல பார்க்கும்போது அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு டான்ஸ் ஆனதுக்கே வந்து எடுத்து விட்டு பொசசிவ். இத்தனைக்கும் லவ்வர் கிடையாது. அது எதுவுமே கிடையாது. அதுக்கே அவ்ளோ லெக்சர் எடுத்தாங்க. அப்போ அவங்க எந்த மாரி பண்ணியிருக்காங்கன்றது அவங்க மனசுல உணர்ந்திருப்பாங்க. நெறைய இடத்துல பண்ணியிருந்தாங்க. அதே மாரி எல்லா இடத்துலயுமே போல்டா கேட்டாங்க. இப்ப கூடமே ஃபினாலே கூடமே தைரியமா அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் வேணாலும் சொல்லிட்டு அவங்க மனசுல பட்டத அவங்க ஸ்டாண்ட் பண்ணாங்க. அங்க நல்லவங்கன்னு யாரையுமே சொல்லல. இன்க்ளூடிங் அவங்களோட செல்ஃப கூடமே அங்க யாருமே இந்த சீசன்ல நல்லவங்க இல்லைன்ற ப்ரூவ் பண்ண மாரி அதுக்கு ஆன்சரே பண்ணல. இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கமருதீன் வந்து பேசும்போது கமருதீன் ஒரு சொல்லியிருப்பாங்க. அவர் சப்போர்ட்டே பண்ணல சேதுபதி சார வந்து. பட் ஆனா கமருதீன் சொல்லியிருப்பாங்க, நீங்க நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணீங்க பாருவான்னு சொல்லும் போது அவங்க சர்க்காஸ்டிக்கா ஸ்மைல் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க வாட்ச் பண்ணீங்களான்னு தெரியல. அப்போதைக்கு ஏன்னா அவங்க என்னைக்குமே சப்போர்ட் பண்ணல. ஆனா இப்படிதான் சொல்லி ஆகணுங்கிற மாதிரி அவங்க பண்ண மாதிரி அவங்க ஸ்மைல்ல தெரிஞ்சிச்சு. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த ஏன்னா க்ளோஸ் அப் பக்கத்துல நிக்கும் போது அது சர்க்காஸ்டிக் ஸ்மைல் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க அப்படி சொன்னாதானே அங்க இருந்து வரும்ன்ற மாதிரி வேற ஆப்ஷன் இல்லைங்க மாதிரி சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நல்ல வேலைக்கு அந்த ஒரு கொஸ்டின் எடுத்தாங்க. அதுக்கு ஒரு பதில் அங்க கிடைச்சிச்சு. தென் அது எனக்கு பிடிச்ச மூமெண்ட். தென் பாரு பேசவே விடல. இந்த டைமும் சேதுபதி சார் பேசவே விடல. ஆனா அவ என்ன பேச விடாட்டியுமே உள்ளார எப்படி கன்வே பண்ணுவாளோ, அங்க பாரு பாருன்னு கூப்பிட்டாலுமே பேச வேணான்னு தடுத்தாலுமே பேசிடுவாளோ, அது மாதிரி எல்லாத்தையுமே சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் அங்க நின்று ஃபேன்ஸுக்கா இருக்கட்டும், தன்னோட விஷயம் மெயினா எல்லாரும் சொன்னாங்கல்ல, அவர் யாருக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணா கதவு கிட்ட. எனக்கு ஃபீல் பண்றேன்னா அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அப்படிலாம் இல்ல. நான் அந்த வீட்டுல வாழ்ந்த வாழ்க்கையை தான் நான் வந்து நான் நினைச்சு பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த இது அப்படியே அதெல்லாம் அது எல்லாத்தையுமே அவன் என்னென்ன கன்வே பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டா. உள்ளார வேணா லவ் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஏன்னா சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருப்பா. நிறைய இடத்துல நான் ஓப்பனா சொல்லிருக்க முடியாது. என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு மைக் கழட்டி வச்சு பேசும்போதெல்லாம் அந்த ஃபீலிங்ஸ் தான் சொல்லியிருப்பா மேபி. ஆனா அது வந்து சொல்லாம இருப்பா. இப்ப தெளிவா நான் காதலிச்சேன்
அப்படின்னு வெளிப்படையா வழியில வந்து போல்டா ஒரு விஷயம் சொன்னான். அது எல்லாமே எனக்கு பிடிச்ச மூமெண்ட்ஸ். அப்புறம் இந்த கலர் ட்ரெஸ் சீரியஸாவே ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி நான் கவுன் போட்டு வரணும், பிரின்சஸா மாதிரி தெரியணும், லாஸ்ட் டைம் சௌந்தர்யா மாதிரி எனக்கு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் அதை விட எனக்கு இது ரொம்பவே அதை விட இது ரொம்பவே எனக்கு இப்படி வந்தது இன்னும் மாசா இருந்துச்சு. அவங்க ஆக்சுவலி டாப் 3ல இருந்தா கூடமே அவங்க வின் பண்ணிருக்க மாட்டாங்க தான். ஏன்னா அது கண்டிப்பா கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஆனா இது ரொம்பவே எனக்கு இது ஆக்சுவலி ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணமோ அது தாண்டி ஒரு பெரிய பெரிய சந்தோஷமா இருந்தது. சீரியஸாவே நான் அவ்வளவு ஹாப்பியா இருந்தேன் நேத்துல இருந்து, நீங்க சொன்னதுல இருந்து. தென் வந்து பிக் பாஸ் வீடு வந்து போன தடெல்லாம் அவர் பேசி முடிச்சு சீரியஸாவே நம்ம கண்டினியூவா பிக் பாஸ் பாக்குறோமா, அவரோட வாய்ஸ்க்கு சீரியஸாவே நம்மளும் ஒரு கட்டத்துல ஒரு மாதிரி இதா இருக்கும். அது லாஸ்டா அந்த வீடு க்ளோஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த எமோஷனல் வந்து அவங்களுக்கு உண்மையா வருதோ தெரியாது. அந்த வீட்டுல வாழ்றவங்களுக்கு நம்மளுக்கு எனக்கு நான்லாம் நிறைய டைம் ஃபீல் பண்ணிருக்கேன். அது ஒவ்வொரு லைட் ஆஃப் பண்ணும் போதெல்லாம் எனக்கு உண்மையா உணர்வுபூர்வமா நானும் ஃபீல் பண்ணி அது க்ளோஸ் பண்ணும்போது எனக்கும் என் கண்ணுல இருந்து தண்ணி ஊத்தும். ஆனா இந்த டைம் அந்த மூமெண்டே எனக்கு இல்ல. அதுல ஒரு ஒரு அது மாதிரி ஃபீலே வரல. அது பேசுனது, அந்த அந்த வீடு போட்டு போறது எதுவுமே ஃபீல் வரல. பிகாஸ் நான் ஒரு பார்க்கவே இல்லை பாரு போனதுக்கு அப்புறம். அதுவும் இல்லாம த்ரோட் சீசனுமே அவர் வந்து போட்டு அடைச்சது அந்த மண்டிக்குள்ளதான் இருக்கிட்டே இருக்கு. எனக்கு அந்த ஃபீலே கொடுக்கல. சரிதான் போ அப்படின்ற மாதிரி, எப்படா நீங்க மூடி தொலைப்பீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இந்த ஃபீல் வந்துச்சு தொடர்ச்சியாவே. அது வந்து எனக்கு ஃபீல் கொடுக்கல சீரியஸாவே. அந்த ஒரு வாய்ஸ்ல உள்ள மேஜிக் வந்து இத்தனை வருஷமா நான் பார்த்த பிக் பாஸ் வாய்ஸோட மேஜிக் இந்த டைம் நான் பார்க்கல. இந்த டைம் நான் உணரவே இல்லை. எனக்குள்ள எனக்கு அந்த ஃபீல் வரவே இல்லை லிட்ரலி. ஏன்னா வந்து நான் சௌந்தர்யிட்ட பேசும்போது நான் அழுது ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் சீசன் ஓவியாட்ட பேசும்போதுலாம் நான் அவ்வளவு ஃபீல் பண்ணியிருக்கேன். அவரோட வாய்ஸ்ல மேஜிக் இருந்திருக்கு. நிறைய இடத்துல நான் ஃபீல் பண்ணி பேசியிருக்கேன். ஆனா இது ஃபீல் பண்ணியிருக்கேன். இதுல ஒண்ணுமே தெரியல, போதும் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி. ஆனா சேது சார் தான் அடுத்த சீசன் வருவார் போல. நான் கண்டிப்பா பார்க்க மாட்டேன் அடுத்த சீசன். நீங்க ஆனா வந்து தொடர்ச்சியா உங்களை ஃபாலோ பண்ணுவேன். நீங்க யாரும் சப்போர்ட் பண்றீங்கன்னா அப்ப அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, அவங்க கேமரா தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சு அவங்க அதுக்காகவே ட்விட்டர் வந்து உங்களோட இதெல்லாம் கேட்பேன். எனக்கு சேதுபதி இப்ப போறாரோ அப்பதான் நான் தமிழ் பிக் பாஸ் பார்க்கலான்னு இருக்கேன். எனக்கு அது இந்த டைம் பண்ணதுல நிறைய டைம் பிடிக்கல. மத்தபடி ஹிந்தி, மத்தபடி தெலுங்கு பிக் பாஸா இல்ல, நம்மளுக்கு நிறைய பிக் பாஸ் இருக்கு. ஸோ அந்த பிக் பாஸ் பார்த்துருக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்லாம் இருக்கேன். மத்தபடி உங்களை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனா இந்த சீசன்ல பாருனாலதான் அந்த போல்னஸ் எனக்கு கிடைச்சிச்சு. போன சீசன் உங்களை நான் வேற இடத்துல நான் பார்த்ததுனாலதான் உங்கள்கிட்ட வந்து தைரியமா பேச முடிஞ்சிச்சு. சீரியஸாவே இது கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கு நிறைய பேர் உங்களை வந்து போட்டு அடிக்கிறாங்க. அதனால நீ மனம் தளர்ந்துடாதீங்க. நாங்களாம் இருக்கோம். எங்கடா இருப்பீங்க? ஓரமா உட்காந்து எங்க சபரி மாதிரி மிக்சர் சாப்பிட்டு இருப்பீங்க. வேற என்னடா பண்றீங்க நீங்க? அப்படிலாம் இல்ல. நாங்க இப்ப இன்னைக்கு காலைல கூடமே ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு பிரகல் சொன்னாங்களே ஒரு இடத்துல கூடமே உங்களை பத்தி தப்பா பேசும்போது எனக்கு தோணுச்சு, போய் பேசணும்லாம் தோணுச்சு. ஆனா அந்த அளவுக்கு இன்னும் நான் வந்து போலையா, அதனால நான் பேசணும்னு வரல. கேஸ் ஃபியூச்சர்ல நான் இந்த மாதிரி பிபி பாக்காட்டியுமே நீ உங்களை பத்தி பேசினாங்கன்னா கண்டிப்பா போய் அவங்கள்ட்ட தான் பேசுவேன். நீங்க உங்களுக்கு பேசுவேன் கண்டிப்பா. ஏன்னா அது வந்து எல்லாருமே சொல்றாங்க மேனிப்புலேஷன், நீங்க வந்து போட்டு எல்லாரையும் போட்டு இது பண்றீங்க. அப்படி கிடையாது. அது சீரியஸா நம்மளுக்கு கேர்ள்ஸ்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். அது போல்ட்னஸ் வந்து எல்லா பெண்களுக்கும் வேணுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அது நீங்க பண்ணும்போது எங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. நம்மளால பண்ண முடியல, இன்னொரு பொண்ணு பண்ணுது. அந்த ஒரு அட்மிரேஷன் தான் உங்க கூட இருக்கிறது, ஒரு ஃபீலிங்ஸ். அது நீங்க பண்றீங்க. இப்ப இந்த சீசன்ல நான் உங்களுக்கு பேசியிருக்கேனா, இன்னும் ஒரு 4 வயசு போச்சுன்னா இன்ஷால்லா போயிடுச்சு அப்படின்னா நான் தைரியமா உங்களை மாதிரியே வந்து எல்லாத்தையும் போயிட்டு நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் போட்டு உங்களை அடிக்கிறேன், உங்களை பேசுறேன், நான் பேசுறது நியாயமா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி தோணுமே அப்படிங்கிறது தோணுது. சோ அதுதான் நீங்க பண்ணுங்க, நீங்க நிறைய பண்ணுங்க. நீங்க அந்த மாதிரி சொன்னீங்க இப்ப இடையில வந்து பேசுவேன்னு சொன்னீங்க, வீக்லி ஒன்ஸ் ஆச்சு பேசுவேன்னு சொன்னீங்க. ஸோ நான் அதுக்காகவே ட்விட்டர்ல கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்பப்ப பார்த்துட்டு போவேன் நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா பேசுங்க. மற்றும் எல்லாருக்குமே நிறைய பேர் எனக்கு பேர் தெரியாது. ஸோ நிறைய எல்லாருமே ஓகே சூப்பரா பேசுனீங்க. தென் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்தது. தென் நீங்க பண்ண ட்ரெண்டிங் தான் அது அந்த அளவுக்கு போயிருக்கு. நீங்க இவ்ளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க சீரியஸாவே. அதெல்லாம் நீங்க அது மாதிரி சொல்ற மாதிரி ஹவர்ஸ் கணக்குல ஸ்பேஸ் போட்டிருக்கீங்க. நீங்க தூங்குவீங்களான்னு எனக்கு தெரியாது.
அந்த அளவுக்கு நீ காலைல என்ன பண்ணுவீங்கன்னு கூட தெரியாது. ஜாப்லாம் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கும் மென்டலி நீங்களும் ஹெல்த் படி ரொம்ப வீக்கா தான் இருந்திருப்பீங்க. ஸோ டேக் கேர் பண்ணிக்கோங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க. சந்தோஷமா இருங்க. எல்லாருக்குமே சொல்லறேன். பாரு ஹாப்பியா இருக்காங்க. ஸோ அடுத்த சீசன்ல யாருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அவங்களும் அது மாதிரி அப்படியே இந்த டென்ஷன் எடுத்துக்காம ஜாலியா இருங்க. இதெல்லாம் நான் சொல்றேன். நான் ப்ரெஷர்ல இருந்தேன். இப்ப பாரு பார்த்து தான் நான் நார்மலா ஆனேன். ஸோ நல்லதுமா இருங்க. ஹாப்பி, நன்றி, சந்தோஷம். நன்றி. தேங்க் யூ சோ மச் ஃபார் நீங்களும் வந்து உடம்ப பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இனிமே பெருசா டென்ஷன் ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் த நீட்ஸ் அண்ட் வாட்டெவர் இட் இஸ் புரியுது. ரைட், எவ்ரிதிங் இஸ் டன் அண்ட் டஸ்டட் அண்ட் ஷீ கேன் லைக் கம் அவுட் ஹாப்பிலி. ரெட் கார்டு அது மயிராவது எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸ்டே ஹாப்பி, Yeah. டேக் கேர் ஆஃப் யுவர் கிட். ம். And thank you, Tom. Thank you, Thank thank you for being. Bye bye. Bye bye. you. Annatar, if you don't mind, I'll allow Dreamy to talk. She's not feeling well. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். I'll wait. Just வெளியே போயிட்டு நான் மட்டும் திரும்ப திரும்ப ஆட் பண்ணுங்க போதும். Yeah. Sure. Thank you. Dreamy. தேங்க்ஸ் டாம். அன்னட்டர் ஸோ சாரி உங்கள் ஸ்பாட் எடுத்துக்கிட்டேன். டாம் எக்கோ அடிக்குதுங்களா? இல்ல ஒன்னும் அடிக்கல. வாய்ஸே ஓகே. அப்படிதான் இருக்கு. So I think this will be the last Paru supporter space. So just wanted to come and say one huge shout out to all the beautiful ladies and all the strong men who supported Paru. And ex fulla ஒரே போஸ்ட் தான் பாரு ஃபேண்டம் தேங்கிங் குட் பை போட்டு ஒரே ஃபேர்வெல் நோட் போட்டுட்டு. So it was very nice, very glad. One day I chose to come hear your space, and from there it has been, how do I put it? Such a beautiful journey. எனக்கு lot of laughter and fun and everything. Continue to host your spaces, Tom. So withdrawal syndrome ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதுக்காக வேண்டி பண்ணுங்க. And if you speak to Paru, or if you somehow reach out to her, tell her the way she aced the stage today was elegance, absolute elegance. The way she walked and talked and made sure she thanked her fans and family was absolute brilliance. Dreamy, உங்க புள்ள வந்து ஏதோ பாக்குறா, வீடியோ பாக்குறான். அந்த வீடியோ சவுண்ட் தான் அதிகமா இருக்கு. அதே மட்டும் புள்ளைய கொஞ்ச நேரம் வந்துட்டு பெரிய மனசு பண்ணி மியூட் பண்ண சொல்றீங்களா? உங்கள மியூட் பண்ண சொல்ல, உங்க புள்ளையோட அந்த வீடியோ மட்டும் ஆஃப் பண்ண சொல்லுங்க. இல்ல மியூட் பண்ணி அவனை சவுண்டை குறைக்க சொன்னேன். அவன் என்ன மதிக்கவே இல்லை. ஸோ இதுதான் சொல்ல வந்தேன் டாம். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். அண்ட் பிலீவ் இன், நீங்க if you're able to make time whenever Tom host spaces, உங்களை அந்த co-hostல பார்த்தாதான் ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. தேங்க்ஸ் டாம். சாரி அனட்டர். சொல்றி அடியே சொல்லு, அன்மியூட் பண்ணி சொல்லு. நீ சொன்னது கேட்கல. அவங்க ஏதோ சொன்னாங்க, அதுக்கு நீ என்ன சொன்ன எனக்கே கேட்கல. தேங்க்யூ சொன்னீங்களாடி உங்க நல்ல குட்டி. அவ்வளவுதானா ட்ரிமி? எங்க அப்பா என்ன தெரியுமா நினைச்சிருக்காரு, நான் தூக்கத்துல உணர்றேன்னு நினைச்சிருக்காரு டாம். நான் ஸ்பேஸ்ல நைட்ல பேசும்போது நான் நினைச்சிட்டம்மா நீ தூக்கத்துல உணர்ற, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு எங்க அப்பா காலையில கேக்குறாரு. நான் பேசிட்டேன் டாம். பேசிட்டு சொல்லுங்க. நான் பேசிட்டேன், அதுதான் சொன்னேன். பேசிட்டீங்களா? நான் பேசிக்கிறேன். நன்றிகள் ட்ரீமி. வித்ட்ராவல் சிண்ட்ரோம் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு விஜய் சேதுபதி ஏதாவது ரீல்ஸ் போட சொல்லிட்டு பாருங்க. ஏன் டாம் வேற ஏதாவது சிண்ட்ரோம் வர்றதுக்கா? ஓகே, கடவுளே. அவர் இன்னைக்கு நெக்ஸ்ட் சீசனும் நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன்னு சொல்றப்பவே முடிவு பண்ணிட்டேன், ரைட்டரா அப்படின்ட்டு. இதுல எங்க மனுஷனே இல்லடா நீ எப்படின்னீங்களா? சொல்றா. இல்ல இன்னைக்கு விஜய் இந்த ட்வீட் இதெல்லாம் வந்து ஏதோ உனக்கு ரிப்ளை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எங்க அம்மா கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் தாமஸான ரிப்ளையா அப்படின்னு. ஏன்னா ஸ்பேஸ் ஒரு 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, இல்ல எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. போடுங்க, சண்டை போடுங்க, என்னென்னமோ கரெக்டா சொல்றாரு. இத நம்ம சொன்னப்ப இவனுக்கு நம்பிருப்பானுங்களா? சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாச்சுரா, ஆமாடான்னா என்னென்ன சொல்றாங்க பாருங்க உங்க
அப்படின்னு. அந்த ஆளே வாயில வந்து ட்வீட் போடுங்க அப்படின்றதுமே இவனுங்களே நினைச்சிருப்பானுங்க. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நினைச்சிருப்பானுங்க இவனுங்க. ஓகே. நன்றிகள் ட்ரீமி. யார்ரா டேய் ஜெனி எவன்டா இவன் அன்மியூட் பண்ணேக்கிறான். ஒரு நிமிஷம் இருடா ஆல்ரெடி கை தூக்கினுக்குறாங்க. ஏன்டா கை Okay. தூக்குற? கை தூக்காம நீ பாட்டுக்கு அன்மியூட் பண்ற. கை தூக்கிட்டான். குட் கால். எஸ் who want talk is it Anatar. Anatar? Yeah. Anatar பேசுங்க. அடுத்து வந்து பிரவீன் பேசுங்க. டாம் பவானி யா பேசுங்க. அதான் சொல்லுங்க. சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்கதான் வந்து இருக்கு கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு இல்லாத சான்ஸா? யார் உங்களை பேச வேணாம்னு சொல்ல போறது? அடுத்து Anatar பேசட்டும். ஓகே அடுத்து பிரவீன் பேசட்டும். அடுத்து பவானி பேசுங்க. ஆக்சுவலி பிரவீன் உங்களுக்கு முன்னாடியே பவானி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா டாம் யோ சும்மா நடிக்காத இரு. நீ பேசலாம் கண்டிப்பா பேசலாம். தப்பா நினைச்சுக்காத. பேசுங்க Anatar. டாம் என்னன்னு தெரியல, ரொம்ப பக் ஆகுது. ஸோ பாருக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் பேச டைம் கிடைச்சது. நானும் 5 மினிட்ஸ் மட்டும் பேசிடுறேன். ஓகே Anatar. இல்ல சரி, அவங்க ரொம்ப ரஷ் பண்ணாங்க ஷெட்யூலுக்கு. மேபி ஷெட்யூலா கூட இருக்கலாம். பட் பாரு இஸ் அன் ஒரேட்டர். ஷி கேன் கன்வே த மெசேஜ் இன் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அதை பியூட்டிஃபுல்லா கன்வே பண்ணிட்டாங்க. அவங்க சொல்ல வேண்டிய மெசேஜ் ஃபுல்லாவே. ஷி தேங்க்ட் ஆல் த பீப்புள் ஹூ சப்போர்ட்டட் ஹர். இன்ஃபேக்ட் ஷி அக்னாலஜ்ட், டுக் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் அப்பாலஜைஸ் டு சாண்ட்ரா. தட் இஸ் நீடட் ஆக்சுவலி. சில சாண்ட்ராவோட சப்போர்ட்டர்ஸ்லாம் என்னடா மண்டி போட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப மட்டமா போயிட்டு இருக்கீங்க. சபை நாகரிக கருதி அது பண்றதுதான் சரி. மன்னிப்புன்றது அவங்க வெளியே போன அன்னைக்கே கேட்டுட்டாங்க. இப்போ வந்து கேட்கறது அது வந்து இட்ஸ் அ கர்டசி. அது பண்ணிதான் ஆகணும். அது அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒண்ணு. அதுக்காக வந்து இது ஒண்ணு இதுன்னு அவங்க ஜஸ்ட் பிகாஸ் ஷி அப்பாலஜி டசன்ட் மீன் தட் யூ பீப்புள் ஆர் அப்சால்வ் ஆஃப் வாட் யூ டிட் அப்படின்றது நான் ஐம் ஜஸ்ட் புட்டிங் பேக் டு சாண்ட்ரா ஃபேன்ஸ். அண்ட் தேர்ட் திங், அவங்க இன்வைட் பண்ணது ஓகே, ரொம்ப ஷார்ட்டான பீரியட்ல அவங்க முடிச்சுட்டாங்க. ஸோ அது ஒண்ணு. அதுல வந்து விஜய் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்துருக்கலாம். ஐ ரியலி ஃபீல் ஃபார் தட். ஏவிலாம் விடுங்க, ஏவிலாம் வரியே பண்ணாதீங்க பாரு ஃபேன்ஸ். ஏவிலாம் வந்து பெரிய மேட்டரே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து எத்தனையோ பேருக்கு ரொம்ப மொக்கையான ஏவிலாம் வந்து வாச்சிருக்குது. ஏவி போறதுனால மட்டும் அவங்களுக்கு சென்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்டியான சென்ட் ஆஃப் அமைஞ்சிருச்சுன்னு அர்த்தம்லாம் கிடையாது. ஃபைனலிஸ்ட் ஏவியா பாத்தீங்கன்னா சில ஏவிலாம் ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க. சீசனே நமக்கு ஏவி தாங்க. இந்த ஹோல் எந்த எபிசோட் எடுத்து பார்த்தாலுமே அதுவே 90 எபிசோடுமே நமக்கு ஏவி தான். ஃபுல் ஹைலைட்ஸ் பாக்குற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே. அதனால ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். அண்ட் தேங்க்ஸ் டு வியானா, ஷி எலிவேட்டட் பாரு பியூட்டிஃபுல்லி. அண்ட் இவங்க இன்ஃபேக்ட் ஐ எக்ஸ்பெக்டட் திவாகர் டு ஸ்பீக் அபவுட் பாரு. மேபி திவாகர் தெரியாம இருந்திருக்கலாம் பாரு வராங்களா இல்லையான்றது. அவரு சோத்துக்கு சத்த ஆளு. எஃப்ஜே எலிவேட் பண்ணிட்டு இருக்காப்ல அவரு. நான் என்ன நினைக்கிறேன், எஃப்ஜே வந்து இந்த 1 hour முன்னாடி அவருக்கு ஒரு தலசீவி விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஏதோ ஆப்பிள் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சொல்லியிருப்பாரு போலுக்கு. ஸோ அதனால மேபி இருக்கலாம். இது ஒண்ணு. ஸோ அவங்க கடைசியா வந்து நிறைய பேர் மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, பாருக் அட் மோஸ்ட் ப்ரூட்டல் எவிக்ஷன் எவர் அப்படின்றது, யாருமே வரல அப்படின்றதுலாம். இன்ஃபேக்ட் ஐ ஆல்சோ தாட் தட் பாரு வாஸ் வெயிட்டிங் ஃபார் கமருதீன் டு கம். நான் நினைச்சேன் கமருதீனுக்காக வெயிட் பண்றாங்கன்னு நினைச்சேன். பட் பாரு மேட் இட் கிளியர் தட் ஷி வாஸ் லுக்கிங் அட் த ஹவுஸ், நாட் வெயிட்டிங் ஃபார் எனி ஒன். தட் அலோன் ப்ரூவ்ஸ் தட் பாரு இஸ் prioritizing herself ahead of anyone அப்படின்றத I'm really feeling happy about that. I thought she was waiting for Kamruddin, but in the moment she revealed that she was looking at the house. அந்த 90 நாட்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீடா இருந்திருக்குது. ஸோ அதை மட்டும் தான் அவங்க வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக கன்வே ஆச்சு. அண்ட் கமருதீன் வந்து பாரோட சேர்ந்துட்டாரு. அது ஒரு ஓகே. நிமிஷம் அது இருங்க Anatar. யாருங்க பொன்லட்சுமி? Hello. பொன்லட்சுமி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். பொன்லட்சுமி மியூட் போட்டுக்கிறீங்களா? அவங்க பேசுனது ஓகே ஓகே பாருங்க. ஓகே 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 சொல்லுங்க Anatar. So, பக்கான ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டேன் Anatar. ஓகே. ஸோ கமருதீன் வந்து பாருக்கா ரெப்ரசன்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஐ திங்க் இந்த கிராண்ட் ஃபினாலே வந்து 2 நாளா ஷூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, எல்லாரும் ஒரே ஷூட்ஸ் ஒரே எத்தனைக்கு வேற போட்டிருந்தாங்க. அது எப்படின்னு தெரியல. 2 நாள் ஷூட் பண்ணது. அப்படிதான் பண்ணுவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுமே போய் எல்லாரும் கழட்டி வச்சிருவாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஹோட்டல்ஸ் புக் பண்ணிருப்பாங்க. அங்கதான் ஸ்டே பண்ணுவாங்க. ஹோட்டல்ல இருந்து ஸ்ட்ரெயிட் திரும்பவுமே வந்து ஷூட்டிங்க்கு வந்துருவாங்க. சண்டே நடக்கக்கூடிய ஷூட்டிங் வந்து ப்ராபப்லி 1.5 hours to 2 hours மேக்ஸிமம். அதுக்கு மேல நடக்காது. ஏன்னா அதை முடிச்ச உடனே
ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் செட் இருக்காங்க பாத்தீங்களா? கூட வந்து ஒருத்தர் போலாம் பார்ட்டிக்கு. சென்னையில அடிக்கிற வெயில கப்படிக்காதான்னு கேட்கிறேன். ஒரே ட்ரெஸ் அடுத்த நாள் போட்டாக்கா. அடிக்கும் தான். பெர்ஃப்யூம் அடிச்சுப்பாங்களா இருக்கும். என்ன நட்டர்? சரி சரி ஓகே. இன்ஃபேக்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட் கமருதீன் வந்து நிறைய பேர் வந்து பாரு ஃபேன்ஸ்லாம் அவருடைய எந்த போஸ்ட் போட்டிருந்தாலும் போய் பாருவோட பேசுங்க பேசுங்கன்றாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, அவங்க பாருவும் கமருதீனும் இஃப் தேர் கெட்டிங் இன் ரிலேஷன்ஷிப் ஆர் நாட், அதில் ரொம்ப நாள் இருக்காங்களா எத்தனை நாள் இருக்காங்கன்றது தெரியல. I just want Kamruddin to understand that Paru was loyal and in fact she loved him. That is what I want Kamruddin to understand and I believe he understood that. நடுவில் வந்து இந்த அன்சாலிசிட்டரி அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த டைட்டில் வின்னர் கிளம்புற டைம்ல வந்து யார் கூட வேணாலும் சேருங்க, அவங்க கூட மட்டும் சேராதீங்கன்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன், அவங்க வந்து ஸ்டேஜ்ல நின்று பார்த்துருப்பாங்க, 2 பேர் பக்கத்து பக்கத்துல உட்காந்து இருக்காது. அவங்களுக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு டைட்டில் வின் பண்ணது கூட அவங்களுக்கு வந்து ஹாப்பியா இருந்திருக்காது. 2 பேரும் சேர்த்து வச்சு பார்த்துருப்பாங்க இல்லைங்களா சோஃபால. அதை நினைச்சு இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா யாரையாவது போட்டு புலம்புவாங்க. ஐ திங்க் வந்து யாரோட புலம்புவாங்கனாக்கா இந்த அரோகரா. ப்ரொடியூசர் இல்ல ப்ரொடியூசரோட புலம்பிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். அவங்க நீங்க 2 பேர் வந்தாங்கல்ல, விஜய் டிவி ஹெட்டும் அவங்க 2 பேரோட சேர்ந்து சார் அது பாருங்க சார் இதை பாருங்க சார்னு பாவம். Anyway, wishing all the finalists their very best. Particularly Aurora, I wish her more subscribers, more photographers in life to carry out whatever she's doing. And Vikram, our YouTube channel called Success. February நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியல, give it. அவ்வளவுதான், எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் சொல்லிடுறேன். பாருவோட ஸ்பேஸ் வந்து அது இன்னைக்கு லாஸ்ட் ஸ்பேஸ், ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் ப்ளீஸ் ட்ரை டு இன்வைட்டர் டு அவர் ஸ்பேஸ். அது வந்து இன்வைட் பண்ணி அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு நாள் முன்னாடி மட்டும் இன்டிமேஷன் கொடுத்துருங்க. ஏன்னா நாங்க இப்போ எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பை வந்து பார்க்க போயிடுவோம் இல்லைங்களா. ஸோ ட்விட்டரை வந்து புரியல. பார்க்கறதே யோ ஆனட்ட, என்னமோ உனக்கு மட்டும் தான் வாழ்க்கை இருக்க போதும் இல்ல எங்க இல்ல அப்பா அம்மாலாம் வந்து என்னைய சும்மா நேர்ந்து விட்ட மாதிரியும் பேசுறியா? இல்ல 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 மனசாச்சு ஜஸ்ட் இருக்கா உனக்கு? நோ நோ உனக்கு நான் ஆஃபீஸ். முன்னாடி அப்டேட் விட்ட குடுக்கணுமாமா? என்னையா நினைச்சு இல்ல நிக்கிறீங்க? ஒரே நம்ம ஒரே தம்பிக்கு ஒரு எப்படி நாள் அது? ஓகேவா? இல்ல சார் ராம், இங்க ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஸ்பேஸ் போடுறோம் அப்டேட் பண்றீங்கல்ல, என்னங்க சவுண்ட் இது? சந்தியா தான். சந்தியா அடி இடி மாதிரி இவ்வளவு அன்மியூட் பண்ணா சும்மா ஓ! இருங்க. சாரி டாம். ஏதோ ஒரு ஆப்ஷன் இருந்தது. என்னன்னு ட்ரை பண்ணுவோன்ட்டுன்னு கிளிக் பண்ணேன். கடைசியில என்ன மாட்டி விட்டுடுது. சாரி டாம், எனக்கு. ஓகே. சரி சரி. என்ன சொல்ல வந்தேன்னா டாம், இப்போ ஒரு ஸ்பேஸ் போட போறீங்க 11 மணிக்குன்னா ஒரு 10:45 சொல்றீங்க, 10:30 சொல்றீங்க. மேக்ஸிமம் 1 வீக் ஆனட்டர். 1 வீக்குள்ள if she is ready to come, I'll tell everyone. அவ்வளவுதான். அப்படி இல்ல இருந்தா அப்படின்னா எல்லாரும் வருவோம் கடந்து இல்லையா? கடந்து போயிருங்க. எல்லாத்துக்குமே வந்து கொண்டு வர முடியல அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ம் just be happy for whom you supported. அவ்வளவுதான். ஓகே, ஐ வில் டேக் இட் அவே. சோ இப்போ ஸ்பேஸ்ல எனக்கு தெரிஞ்சு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இது வந்து ஒரு 70-30% நான் பாக்குறேன். வருவாங்கன்னு தோணுது, வரமாட்டாங்கன்னு தோணுது. So we'll see. ஓகே. ஸோ ஸ்பேஸ்ல வந்து பேசின இது வரைக்கும் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். உங்களுடைய இத்தனை நாட்கள் வந்து ஒன்னா பயணிச்சது வந்து எனக்கு ரொம்ப நிம்மதி. இன்ஃபேக்ட் நானும் திருதியும் தவிர்த்து வேற எல்லாருமே எனக்கு டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். டாமோடலாம் நான் பேசினதே கிடையாது போன சீசனா இருந்தாலும் சரி. அவங்க வேற ஒரு அவங்க ஜாக்லின் சப்போர்ட் பண்ணாங்க, நான் ராணுவ பண்ணேன். ஸோ ஒரே ஸ்டேஜ். ராணாவ் பண்ணீங்களா? ஆமா, ஏங்க? தெரியல நல்லா நைஸ். ஓகே இல்ல ஓகே. தப்பா சொல்லல. பட் எப்படி பிடிச்சிருக்கும்ன்றது ஒன்னு யோசிக்கிறேன் நான். அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. இல்ல அதுதாங்க, தட்ஸ் பியூட்டி ஆஃப் பிக் பாஸ். ஓகே, நம்ம 2 பேருக்கும் ஒரு போலரைசிங் வியூஸ் இருந்திருக்கும். ஆனா வந்து ஒரு கண்டஸ்டன்ட பார்க்கும்போது அவங்கள்ட்ட ஏதோ ஒரு இருக்கிற அந்த கேரக்டர் ட்ரைட் வந்து நமக்கு 2 பேருக்கும் ஒரு மியூச்சுவலா இருந்திருக்கும். ஸோ பாருட்ட ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரே கேரக்டர் ட்ரைட் சேமா இருந்திருக்கும். ஸோ அதனால தான் நம்ம டோட்டல் ஆப்போசிட்டா போன சீசன்ல இருந்தாலுமே ஏதோ ஒரு மியூச்சுவல் கனெக்ஷன் நம்மள அந்த மீட் பண்ண வச்சிருக்கு. ஸோ தட் இஸ் பாரு வாஸ் ரீசன் ஃபார் ஹர். அவ்வளவுதான். மற்றபடி போன சீசன்ல எளியும் புனையமா இருந்தோம், இப்போ ஒரே இதுல இருக்கோம். அது வழக்கமா நடக்கிறதா. அடுத்த சீசன்லயே வந்து குடுமின்னு அடிச்சுக்கிட்டாலும் சரிதான். நான் உங்க குடுமையை பிடிச்சாலும் சரி, நீ எங்க குடுமையை பிடிச்சாலும் சரி, அது நடக்கிறது தான். அதுதான் வந்து நான் பேரையே மாத்தி விட்டுருது. வழக்கம் ஒவ்வொரு சீசனுக்கும் ஐடி பேரையே மாத்தி விட்டுருவேன், தர்ம சங்கடங்களை தவிர்க்கிறதுக்காக. எனவே தேங்க்யூ டாம், தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ ப்ரொவைடட் ஃபார் அஸ் டு ஸ்பீக். All the participants and speakers. Thank you all. Thank you. I love you so much. Thank you. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி உங்க யாருக்காவது வந்து திவ்யா கணேஷ் தர்றாங்களான்னு பாருங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் பாரு 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 டைட்டில் வின்னர் மொமெண்ட் நஹி ஹே.
எஸ் அத மட்டும் சொல்லிக்கிறேன். ஐ திங்க் த நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் இஸ் பவானி. பேசிருங்க பவானி. ஓ! தேங்க் யூ டாம். ஃபைனலி ஆக்சுவலி நேத்து நைட்ல இருந்து நம்ம ஸ்பேஸ்லயே தான் நான் இருக்கிறேன். தூங்குனா கூட ஸ்பேஸ் ஓடிட்டே தான் இருக்கும். மாஸ்டரோட ஸ்பேஸ் கூட இன்னைக்கு ஆஃப்டர்நூன் போட்டிருந்தாரு. ஜாயின் பண்ணேன். உங்களுக்கு தான் டாம் தேங்க்ஸ் சொல்லணும் சீரியஸாவே. நீங்க இவ்ளோ ஆர்கனைஸ் பண்ணி, ஹோஸ்ட் பண்ணி எதுவும் பண்ணலன்னா, இவ்ளோ வென்ட் அவுட் இந்த நம்மளுக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்றதுக்கு ரியலி குடோஸ் டூ யூ. அண்ட் நீங்க இது மட்டும் இல்ல, எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். நீங்க ஒவ்வொருத்தங்க பேசும்போதும் எனக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கும். நான் என் மனசுல நெனைக்கிறதெல்லாம் எல்லாரும் ஷேர் பண்றாங்கன்னு. அண்ட் இன்னைக்கு பாவமா இருந்தது எபிசோட். சீரியஸா அவ்ளோ ஹாப்பி, அவ்ளோ ஹாப்பி. டாமோட ஒவ்வொரு அப்டேட்ட பார்க்கும்போதும் நான் வந்து உங்களுக்கு நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு கமெண்ட் எல்லாம் போட்டேன். ஆக்சுவலி அது அது உண்மையா தான் சொல்றேன் டாம். நீங்க நிஜமா 100 வருஷம் நல்லா இருக்கணும். அவ்ளோ அப்டேட் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சு விட்டதே நீங்க தான். அண்ட் யா அனட்டர் சொன்ன மாதிரி ப்ளீஸ் ப்ளீஸ் பிரிங் பாரு டு த ஸ்பேஸ் டாம். அதுக்கு தான் வெயிட்டிங். வந்தா இந்த எல்லாருக்கும் இந்த இந்த பட்டரு நைட்டு நைஸ் பண்ணது எல்லாமே அதானே எனக்கு தெரியும். டாம் நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும் டாம். நீங்க கண்டிப்பா கூட்டிட்டு வருவீங்கன்னு நம்புறோம். 70-30 எல்லாம் இல்ல. டாம் சொல்லிட்டா அந்த 70-30 எனக்கெல்லாம் 99-1 தான். அதனால நீங்க கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். 1 வீக்குள்ள நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எபிசோடு. ஓ மை காட்! எப்படி இருக்கும்? என்ன விஜய் சேதுபதி பேசுவாரு? எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு என்ன நடந்திருக்கும் நடந்திருக்கும்னு ஒரு பதட்டம் இருந்தது. ஐயோ அப்பா! ஹெட் ஹெல்ட் ஹை அந்த கான்ஃபிடன்ஸ். ஓ மை காட்! அட்மையரிங், அட்மையரிங், அட்மையரிங் கம்ப்ளீட்லி. அப்படி இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நெனச்சதெல்லாம் நடந்துருச்சு. நீங்க சொன்னதே தான். டைட்டில் வின்னராவது இதாவதுங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாரு தான் ஃபுல்லா அவ்ளோ ஹாப்பி. அண்ட் இந்த வயலுக்கு பாய்ச்சும் நீர் அங்கே புல்லுக்கும் புசியுமாம்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஒரு இலக்கணத்துல. அத மாரி கமருதீனும் இதுல கொஞ்சம் நல்லாவே குளிர் காஞ்சுக்கிறாருன்னு தோணுச்சு. பாருவோட ஃபுல் சப்போர்ட்லயும், ஃபேண்டம்லயும். தட்ஸ் ஃபைன். ஓகே. பட் என்ன மாஸா இருந்தது. சினிமாட்டிக் மொமெண்ட், மாஸ் மொமெண்ட் எல்லாத்தையும் மிஞ்சுற மாதிரி இருந்தது இன்னைக்கு. நோபடி கேன் ஃபேஸ் தீஸ் திங்ஸ் லைக் ஹர். அவ்ளோ கிரேஸ்ஃபுல்லா ஃபேஸ் பண்ணி எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். இந்த எனக்கு திவ்யாக்கு மட்டும் கிடைக்காம வேற யாருக்கு கிடைச்சிருந்தாலும் நான் சரி போய் தொலை சனியனேன்னு விட்டுருப்பேன். ஆனா திவ்யா வாங்குனது எனக்கு அப்படி ஒரு எரிச்சல் தாங்கவே முடியல. அப்படியே பத்திக்கிட்டு வருது. ஐ ஹோப் யூ ஆல் ஹேவ் நோட்டிஸ்ட். ஒரு சின்ன பதட்டம் கூட இல்ல அவங்க முகத்துல. நாட் ஒன்லி டுடே. எந்த வீக்லயுமே எலிமினேஷன் டைம்ல எப்பவுமே அப்படியே ஏதோ விஜய் சேதுபதி ரோஸ்டே வாங்குனா கூட திவ்யா வந்து நம்ம எலிமினேட் ஆக மாட்டோங்கிறது தெரிஞ்ச மாதிரி தான் இருப்பாங்க. ஐயோ அப்பா! ரொம்ப கேவலமா இருந்தது திவ்யா வாங்குனது தான். வேற யார் வாங்கியிருந்தாலும் சனியனே போய் தொலைன்னு நினைச்சுட்டு விட்டுருப்பேன். இந்த திவ்யா இல்ல வாங்குனது தான் பரவால்ல, என்னால ஏத்துக்க பரவால்ல. முடியல. இருக்கட்டும் விடுங்க. சபரிநாதன் சபரிநாதன் வாயவே தொறக்காம ஊர ஏமாத்துனதுக்கு இது தெரியல. எனக்கு பிடிக்கல தான். எனக்கு நீங்க அந்த 3 பேர்ல ம். 4 பேத்துல யாரையுமே எனக்கு பிடிக்கல. பிடிக்கல. ஆ. அது சரி போட்டும் விட்டாச்சு அது. இது இப்போ அவங்கள எப்படியும் ஊரே சொல்லுது. எனக்கு அந்த அம்மா வந்து மறுபடியும் இன்டர்வியூல ஏதாவது அது இதுன்னு ரொம்ப இது பண்ணுச்சுன்னா அவ்வளவுதான். நான்லாம் பொறுமையாவே இருக்க மாட்டேன். நோ, நோ, நோ. அவங்களே பேசலன்னா கூட பிச்சை எடுத்து பேச வைப்பாங்க. கவலைப்படாதீங்க. அதான் இவங்க அப்பவாவது ஒழுங்கா அவங்க எனக்கு ஒரு ஷாக்கு என்னன்னா ம். இன்னைக்கு ஃபைனல்ஸ்ல அவங்க அப்பாவே அந்த கார் டாஸ்கால தான் நீங்க 3 பேரும் இங்க வந்துட்டீங்கங்கிற மாதிரி ஏதோ உளறிட்டாரு அப்படியே எல்லாத்தையும். நான் ஷாக் ஆயிட்டேன். என்னடா அவங்க அப்பாவே ஒத்துக்கிட்டாரு எல்லாத்தையுமே அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் இங்க இருக்க தகுதியா எல்லாருக்கும் நல்லா இருக்காங்க. கேக்குதா? ஒரு மாதிரி கேக்குது பக்கா. ஓ உங்களுக்கு தான் அப்படி. அப்படி கேக்குமா இருக்கும். தெளிவா தான் கேக்குது ராஜி. நீங்க வேணா வெளில போயிட்டு வாங்க. ஓகே. ம். வெளிய போயிட்டு வந்தா ஸ்பீக்கர் கிடைக்காதே. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. கிடைக்கும், கிடைக்கும். போயிட்டு வாங்க. அவங்க அப்பாவே ஒத்துக்கிட்டது வந்து எனக்கு இன்னொரு பெரிய அந்த கேக்கா இருந்தது. அவங்க அப்பாவே வந்து அந்த கார் ம். டாஸ்க் அந்த புயலால தான் 2 பேர் இருக்க வேண்டியவங்க போயிட்டாங்க. அதனால இந்த 3 பேரும் இங்க வந்துட்டாங்கன்னு அப்படியே பச்சையா சொல்லிட்டாரு. ஐயோ! எனக்கு ஐ ஹோப் அவரு வீட்டுக்கு கூட்டு போய் 4 சாத்து சாத்தி கொஞ்சம் புத்தி சொல்லுவாருன்னு நம்புறேன் அவங்க பொண்ணுக்கு. அவ போட்ட பிச்சையில தான் நீ வாங்கிட்டு உட்கார்ந்துருக்க. அவள பத்தி தப்பா பேசுற வேல வச்சுக்காதன்னு அவரு இதோட சொல்லி அவங்கள உட்கார வைப்பாருன்னு நான் நம்புறேன். அ ஏன்னா அவரே ஸ்டேஜ்ல அத்தன பேர் முன்னாடியும் ஒத்துக்கிட்டாரு. விஜய் சேதுபதியே கட் ஷாட் பண்ற நிலைமையில இருந்தது. அண்ட் எவ்ளோ கட் பண்ண ட்ரை பண்ணாரு விஜய் சேதுபதி. அனட்டர் சொன்ன மாரி கிரேஸ்ஃபுல்லா பாரு சொல்ல அவன ஒரு ஆளாவே மதிக்கல. நீ யார்றா கோமாளி என்ன ஸ்டாப் பண்றதுக்குங்கிற மாதிரி அவங்க நெனச்சத சொல்லிட்டு பாரு வந்ததுமே எல்லாருமே எந்திரிச்சு நின்னானுங்க கைத்தட்ட பாத்தீங்களா? யா பார்த்தேன். வினோத்தும், கனியும் மட்டும் எந்திரிக்கலன்னு நெனைக்கிறேன்.
சரி, அவ்ளோ வைத்தறிச்சல். எனக்கு எனக்கு அதே மாரி ஐ வாண்ட் வினோத் டூ அப்பாலஜைஸ் டூ பாரு அண்ட் திவ்யா ஆல்சோ. இவங்கெல்லாம் அப்பாலஜைஸ் பண்ணணும். அந்த நியூஸாவது எனக்கு தெரியணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவங்க இன்டர்வியூலயாவது பண்ணணும், இல்ல அவங்க எதுலயாவது எங்கேயாவது அவங்க போடணும். தே ஷுட் கன்வே தேர் அப்பாலஜிஸ் டு ஹர் இன் சம் அதர் வே. வினோத்துக்கு என்ன இன்னுமா புரிஞ்சிருக்காது அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் வெளியே அவங்க ஒய்ஃப் எல்லாத்தையுமே சொல்லி தான் குடுக்குறாங்க. அரோரா பத்தி எல்லாத்தையுமே சொல்றாங்க. நீ இந்த இடத்துல தப்பு பண்ண, இத நீ சொல்லியிருக்க கூடாது. அதுக்கு உனக்கு பேக் ஃபயர் ஆச்சுங்கிறத கூட சொல்லியிருக்க மாட்டாங்களா? எனக்கு அது புரியல. வினோத் ஏன் இன்னும் இப்படி இருக்கிறாருன்ட்டு. வினோதினி மாதிரி ஒரு செலிபிரிட்டி கூட அவர கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவருக்கு அது ரீச் ஆயிருக்கும், கன்வே ஆயிருக்கும் அவர் பேசுனது தப்புன்னு. அப்படி இருந்தும் அவர் வந்து ஆட்டிட்யூட் காட்டுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஐ ஹோப் அவர் கரெக்ட் பண்ணுவாருன்னு நம்புறேன். வியானா, ஐயோ! ஆன் த அதர் ஹேண்ட் வியானா, டாம் நீங்க இப்ப சொன்ன விஷயத்த கேட்டு, ஓ மை காட்! நீங்க எவ்ளோ ஸ்டெப் எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. வியானாக்கு ஷேர் பண்ணி, ஓ தேங்க் யூ சோ மச் டாம். சொல்ல வார்த்தையே இல்ல. யப்பா! இவ்ளோ எஃபோர்ட் போட்டு நீங்க பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐ ஹோப் நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பார்வ கூட்டிட்டு வந்துருவீங்க அப்படின்னு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்புறேன். அண்ட் அனட்டர் சொன்ன மாரி கொஞ்சம் எங்களுக்கு நோட்டீஸ் மட்டும் குடுத்துருங்க. பார்வ ஸ்பேஸ் வரப்போற டைம பத்தி. குரூப் ஏதாவது இருந்தா ஆட் பண்ணி விட்டுருங்க டாம். அதுல எப்படி நீங்க போஸ்ட் பண்ணுவீங்க? I hate group. I ஓ! hate groupங்க. I'll not be in any group. ஓகே. I don't like being in a group at all. Because என்னால ஃப்ரீயா என்னால பண்ண முடியாது. எனக்கு இவங்க கிட்ட சஜஷன் கேட்டு, அவங்க கிட்ட சஜஷன் கேட்டு, அத சொல்லி, இத சொல்லி டிஸ்கஸ் பண்ணி, I'm not that kind of person. I want to talk freely. I want to do what I want. So I don't wish to be. புரியுது பட் டாம். வச்சிருப்பாங்க, குரூப்ஸ் வச்சிருப்பாங்க. நானுமே உங்களுக்கு குரூப்புக்கு போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா போனீங்கன்னா உங்களுக்கு அது ஏதாவது சண்டை வந்துரும் ஃபியூச்சர்ல. ஒரு கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். திரும்ப சண்டை வந்துரும். இட்ஸ் இட்ஸ் பெட்டர் டு பி அலோன். புரியுது டாம். நீங்க ட்வீட் மட்டும் முன்னாடியே போட்டுட்டாலே போதும். வில் பி ஃபுல் ஆன் அலர்ட். நீங்க எப்ப போட்டாலும் வந்து ஜாயின் பண்ணிருவோம். பார்வ கூட்டிட்டு வாங்க. ஐ ஹோப் பை திஸ் டைம் ஷி நோஸ் ஆல் த சப்போர்ட். அவங்க ஸ்பீச்லயும் சொன்னாங்க. எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு. அண்ட் ஓ மை காட்! எவ்ளோ கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, கேவலப்படுத்துனாங்க நேத்து இருந்து. 2 பேரும் கால்ல விழுந்து ஃபைனல்ஸ்க்கு கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்படி இப்படின்னு விஜய் சேதுபதி கிட்டத்தட்ட 10, 20 டைம்ஸ் சொல்லிட்டாரு. நாங்க தான் கூப்பிட்டோம், நாங்க தான் கூப்பிட்டோம், நாங்க தான் கூப்பிட்டோம்னு. ஐயோ! இப்ப மூஞ்ச கொண்டு போய் எல்லாரும் எங்க வச்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. 10, 20 தடவ சொல்லிட்டாரு. அதனால தான் நாங்க கூப்பிட்டோம், கூப்பிட்டோம், கூப்பிட்டோம்னு. ஐ அம் டேம் ஷூர் அவர் கால் பண்ணியிருக்காரு. அவர் கால்ல விழுந்துற அத குறையா கூப்பிட்டு தான் வர வச்சிருக்காருங்கிறது பச்சையா தெரிஞ்சுது. அண்ட் கெத்தா வந்தா பாருங்க. லாஸ்ட்டா வெயிட் பண்ண வச்சு கடைசியா வந்தா பாருங்க. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட். அதோட செக்மெண்ட்டே முடிஞ்சுது. அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்தா, அப்ப இது என்ன அர்த்தம்? அப்படியே அ எல்லா அது என்ன சொல்லுவாங்க? மெட்டஃபார், பெர்சானிஃபிகேஷன் எல்லாம் அங்க வொர்க் அவுட் ஆச்சு. வந்திருக்கிறா. அவ வின்னர் ஸ்பீச் முடிஞ்சுட்டுங்கிற மாரி இருந்தது. அரோராக்கு மொமெண்ட் இல்ல. எக்ஸாக்ட்லி. விக்ரம்க்கு மொமெண்ட் இல்ல. யா. சபரிக்கு மொமெண்ட் இல்ல. ஆளாளப்பட்ட டைட்டில் வின்னர் நம்ம திவ்யா கணேஷுக்கும் மொமெண்ட் இல்ல. யா. ஒண்ணுமே இல்ல. சும்மா திவ்யாக்கு அவங்க அவங்க நினைச்சிருப்பாங்க. அப்பாவே சொல்லிட்டாரு இல்ல கிட்டத்தட்ட. சொல்லுங்களேன், சிம்பிளா நான் சொல்றேன். இப்போ திவ்யாவையுமே சபரியுமே நான் சொல்றேன். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்திருக்காங்க கரெக்டா? விக்ரம் யா. தேர்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்திருக்காங்க கரெக்டா? இவங்களுக்கு ஆக்சுவலி எந்த மாதிரி சப்போர்ட் இருக்கணும் வெளியில? வந்ததுமே என்ன சப்போர்ட் இருக்கும்? எக்ஸாக்ட்லி. பார்த்துட்டு என்ன என்ன நினைப்பாங்க? வாட் தே வில் ஆக்சுவலி ஃபீல்? வாட் இஸ் தேர் டு என்ஜாய்? வாட் இஸ் தேர் டு செரிஷ்? எக்ஸாக்ட்லி. யூ ஷுட் ஹேவ் சம்திங் an ஆர்கானிக் சப்போர்ட் டு பி செலிப்ரேட்டட், ரைட்? இப்ப நாங்களாம் பிக் பாஸ்க்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒரு 10 பேரு ஐயோ டாம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா ஜாலியாயிருவேன். உண்மையாலே பிடிக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா ஜாலியாயிருவேன். நீங்க பிக் பாஸ் பிகாஸ் அதுக்கு நான் போகாமயே ஒரு உங்கள நிறைய பேருக்கு பிடிக்கும் டாம். சீரியஸா. போனாதானே கதையே இருக்கு பவானி. வெறும் குரலை வச்சு பிடிக்கிறது வேற இல்ல. கம்ப்ளீட் பிஹேவியர்னு ஒண்ணு இருக்குல்ல. anything can happen to anyone. நன்றிகள் நன்றிகள் பவானி. யா. தேங்க் யூ டாம். அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன். தேங்க் யா யூ யா so யா. much. நீங்க நோட்டீஸ் மட்டும் போட்டுருங்க ட்விட்டர்ல. கண்டிப்பா ஜாயின் நோட்டீஸ் பண்ணிடுவோம். போட்டுறேன். மஞ்ச பத்திரிக்கை தானே போட்டுறலாம். இன்டிமேட் பண்ணிருங்க டாம். அது போதும். ஓகே ஷூர் ஷூர் யா. ஷூர். தேங்க் யூ தேங்க் யூ so சோ much. மச். தேங்க்ஸ் டு ஆல் த தேங்க் யூ. சப்போர்ட்டர்ஸ். யா. அண்ட் டாம் நன்றி திவ்யா வருவாங்கல்ல திருநங்கை திவ்யா. அவங்க கிட்ட நான் சொன்னேன்னு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிருங்க. திவ்யா வெயிட் பண்ணி பார்த்து திவ்யா டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஓ ஷீ இஸ் த நைட்மேர் ஃபார் விஜய் சேதுபதி. இதை நான் சொன்னேன்னு மட்டும் அவங்கள்ட்ட எப்படியாவது கன்வே பண்ணிருங்க. திவ்யா இஸ் த நைட்மேர் ஃபார் விஜய் சேதுபதி. இதை சொல்லிருங்க அவங்க கிட்ட. சொல்லிடுறேன். கண்டிப்பா சொல்லிடுறேன். யா. தேங்க் யூ சோ மச். யா. தேங்க் யூ so much. Thank you.
எஸ் பிரவீனா சந்தியாவா? பிரவீன். Hello, சரி Tom. சொல்லுங்க. So first of சொல்லுங்க all, பிரவீன். I want to thank you. So like எதுக்காகனா லைக் எனக்கு நிறைய வெண்ட் அவுட் பண்ண வேண்டியதா இருக்கும். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். லைக் வெளியில இந்த ரிவ்யூஸ் தான் பார்த்துட்டு இருப்பேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இனிஷியலி. நீங்க ஆனா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் 4 வீக் நான் யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு வந்து பாரு விளாண்ட ஹோல் கேம்ல ஃபர்ஸ்ட் 4 வீக் கேம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கம்பேரிட்டிவ்லி எனக்கு அந்த 4 வீக்ஸ் கேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் வெளியில ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு சில சேனல் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மியூட் பண்ணுவேன். ஒரு சில சேனல்ஸ் வந்து ஓகே கொஞ்சம் எனக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும், மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பட் ஆனா எனக்கு எங்கேயுமே வெண்ட் அவுட் பண்ண முடியாது. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். என்னடா இது மாதிரி எல்லாரும் இதே மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா அந்த பொண்ணு நல்லா தானே விளையாடுது, ஏன் இப்படி நினைக்கிறாங்க எல்லாரும், ஏன் இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஃபைனலி ஐ காட் யோர் ஸ்பேஸ். எனக்கு எல்லாத்தையும் ஜாலியா வெண்ட் அவுட் பண்ணிட்டு ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட், ஒரு தூண் மாதிரி யூ ஹாவ் பீன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் எனக்கு ரொம்ப ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட் ஆல்சோ. அண்ட் உள்ள எப்படி பாரு வந்து எப்படி உள்ள வந்து பிக் பாஸ் வந்து தான் கைக்குள்ள வச்சிருந்தாங்களோ, யூ ஹாவ் த சோஷியல் மீடியா எஸ்பெஷலி ட்விட்டர் இன் யுவர் ஹேண்ட். ஸோ பாரு உள்ள பாரு எப்படி மாஸ் பண்ணாங்களோ, நீங்க ட்விட்டர்ல அதே சேம் லைக் இங்க வந்து நீங்க பேசு பொருள் அதானே லைக் உள்ள பாரு பாரு பாரு, வெளியில வந்து டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் ரெண்டுமே அந்த ஒரு ரிசம்பிள்ஸ் இருந்தது. அதர் ஹேண்ட் இன்னைக்கு எபிசோடு நான் மோஸ்டா பார்க்கல, அந்த டிபேட் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் அண்ட் பாருவோடைய அந்த என்ட்ரி பார்த்தேன். இவ்வளோ நாள் நான் எபிசோட்ஸே சுத்தமா பார்க்கல. ஏதாவது ஒன்று ரெண்டு கிளிப்ஸ் ரேரா ஏதாவது பாரு பத்தி பேசுறாங்க உள்ள அப்படின்னா மட்டும் அதை மட்டும் எடுத்து பார்ப்பேன் ட்விட்டர்ல வர்றது. மற்றபடி நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு பாரு வந்தது ஐம் வெரி ஹாப்பி அண்ட் அவங்கள பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் இன்னைக்கு கமருதீன் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இவ்வளோ பேர் வந்து அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போகும்போதுக்கெல்லாம் அவருக்கு தெரியாம அட்லீஸ்ட் வெளியில போனதுக்கு அப்புறம் ஹி அண்டர்ஸ்டூட் ஹூ இஸ் பாரு அப்படின்ற ஒரு உண்மை தெரிஞ்சுது. சாண்ட்ரா வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் யார் இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுது. எல்லாருக்கும் வெளியில போனவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாருனா யாரு, லைக் ஹவு ஷி கான்ட்ரிபியூட்டட் ஃபார் திஸ் கேம் அண்ட் ஹவு ஷி ஜென்யூன் வித் தஸ் தேர் ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வெளியில போயிட்டு உள்ள வந்தவங்க யாருமே வந்து பாருக்கு அகெயின்ஸ்டா ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அண்ட் மெயினா வந்து வியானா பண்ணதா இருக்கட்டும் அண்ட் இன்னைக்கு இவங்க அகெயின்ஸ்டா இருந்த சாண்ட்ரா இன்னைக்கு பண்ணதா இருக்கட்டும் அண்ட் கமருதீன் எவ்வளோ பேர் வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்து கமருதீன் கிட்ட சொன்னாலும் இன்னைக்கு உண்மை தன்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹி ஜென்யூன்லி ஆஸ்க்டு. எல்லாரும் ஒரு கொஸ்டின் கேட்கும் போது கூட ஹி ஆஸ்க் ஃபார் பாருக்கு நீங்க நிறைய சொல்லியிருப்பீங்க, நிறைய பண்ணியிருப்பீங்க, பாருக்காக நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லலாம்னு நினைக்கிறீங்க, அவங்களும் பார்ப்பாங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதா இருக்கட்டும். அண்ட் கானா வினோத்தும் கமருதீனும் உட்காந்துட்டு இருந்தாரு. பாரு வந்ததும் கானா வினோத் வேற சீட்ல போய் உட்கார வச்சுட்டு அண்ட் தே ஹாவ் சிட் டுகெதர், ஐ மீன் தே ஹாவ் சாட் டுகெதர். ஸோ லைக் ஓகே அட்லீஸ்ட் தீஸ் பீப்புள்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். உள்ள ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் வெளியில வந்து தே ஹாவ் அண்டர்ஸ்டுட் ஹூ இஸ் பாரு அப்படின்றது. அண்ட் ஐ டோன்ட் நோ உள்ள இருந்தவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. பட் வெளியில இருக்கிற சில பேர் வந்து ஷோ முடிஞ்சுது, எல்லாருக்கும் வந்து அமௌண்ட் எல்லாமே முடிஞ்சிருக்கும், செட்டில் ஆயிருக்கும். பட் ஸ்டில் அகெயின்ஸ்டாவே ஒரு ட்வீட் போடுறதா இருக்கட்டும், அகெயின்ஸ்டாவே பேசுறதா இருக்கட்டும், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை தே ஆர் டூயிங் லைக் தட். ஸோ யா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வெயிட் ஃபார் பாருஸ் இன்டர்வியூக்காக வெயிட் பண்றேன். அவங்க என்னென்ன இன்டர்வியூ கொடுக்க போறாங்க அண்ட் அவங்க என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இஃப் எனக்கு ஒரு இப்போதைக்கு ஒரு டிசைர் வந்து லைக் ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் ஹர். எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி நீங்க வந்து எப்படின்னா ஸ்பேஸ்ல கொண்டு வாங்க, ஒரு 2 minutes பேசினா கூட போதும். ஸோ தட்ஸ் இட் டாம். இல்ல ஆக்சுவலி வந்து மேக்ஸிமம் அவங்க ஒரு 2-3 டேஸ்ல வர மாதிரி இருந்தா மட்டும் தான் என்னால பண்ண முடியும். பிகாஸ் ஐ வில் பி பிஸி. எனக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு, சத்தியமா என்னால பண்ண முடியாது. ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். எஸ் டாம். அவங்க ஓகேவா அந்த 1 or 2 days இல்ல ஓகேவான்னு மட்டும் நான் செக் பண்றேன். 7 நாள்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷனுமே இருக்குங்க. நான் அதுக்கு கரெக்ட் ஆக்சுவலி தான், கொஞ்சம் ஐ ஷுட் ஒர்க். கரெக்ட் தான்.
ஸோ எனிவே டாம் தேங்க்ஸ். ஒரு நல்ல ஒரு வெண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ். எனக்கு நன்றி நிறைய நன்றி டைம் பிரவீன். வி ஹாவ் நிறைய ஒரு புது ஃப்ரெண்ட் ஒரு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். லைக் யாருக்கு எல்லார்கிட்டயும் பேசுறதை தாண்டி நான் இங்க வந்து நிறைய வந்து பேசியிருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் ஃபியூச்சர். சீக்கிரமா ஜெர்மன் கத்துட்டு ஜெர்மன் வந்துருவீங்க. நானும் சீக்கிரமா ஜெர்மன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். நான் அது ரிலேட்டடா கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவேன். ஜெர்மன் கண்டிப்பா ரிலேட்டடா கண்டிப்பா வில் மெசேஜ் ஸ்பீக். ட்விட்டர் அக்கவுண்ட் நம்ம ஆக்டிவா நீங்க தானே அட்டி ஸ்கொயர் வச்சிருக்கீங்க? அட்டி ஸ்கொயர் ஸ்பேஸ் போட்டீங்கன்னா கூட நம்ம பேசலாம். ஷூர். ஷூர் டாம். ஸோ யா சுத்தி தேங்க்யூ சுத்தி இவனுங்க ஃபார் வந்து திஸ் நம்மள ஸ்பேஸ் போட ஆப்பர்ச்சுனிட்டி. வைக்கிறதுலயே தான் இருப்பானுங்க. எப்பா சாமி டேய், மோசமானவனுங்க. தேங்க்யூ டாம், தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ திங்க் தேங்க்யூ நம்மளுக்கு பிரவீன். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 2 சீசனா நம்ம 2 பேரும் ஒரே பீப்புள்ஸ் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். மேபி நெக்ஸ்ட் சீசனும் லெட்ஸ் சி. எனக்கும் அது சிமிலாரிட்டிஸ் இருக்கும்னு தோணுது. ஸோ பார்ப்போம். நன்றி. நன்றி. தேங்க்யூ so much. எஸ், ஐ திங்க் இட்ஸ் Hi, சந்தியா. Tom. சந்தியா உசரு. Yeah. ஹாய் டாம். ஆஹா. Tom, very happy. Actually, இந்த ஹாப்பினஸ்க்கு வந்து வேர்ட்ஸே இல்லை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, உங்களை எப்படி நான் இந்த ஹோல் ப்ராசஸ்ல பார்த்தேன்னா, ஒரு 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 பெரிய ப்ராஜெக்டை எடுத்து அது சக்ஸஸ், அதில் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லைனாலுமே அதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ணி மற்றவங்களுக்கு அதில் பெனிஃபிட் வரணுங்கிற ஒரே பாயிண்ட் ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தது. எனக்கு வந்து எப்படி சொல்ற, எனக்கு வேர்ட்ஸே ஒரு நான் ஒர்க் பண்ற சென்ஸ்ல நான் சொல்லணும்னா எனக்கு வேர்ட்ஸே இல்லை. ஆக்சுவலி ஒரு பெரிய ப்ராஜெக்டை எடுத்து அது ஈச் அண்ட் மைன்யூட்டா ஒர்க் பண்ணி ப்ராப்பரா டெலிவர் பண்ணி அதுல மற்றவங்க பெனிஃபிட் ஆகுறது. ஸோ இதுல நான் என்ன பெனிஃபிட் ஆயிருக்கேன்னா, எனக்கு வந்து சில 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 சென்சஸ் வந்து ரியலி ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் எனக்கு பார்வை வந்து இன்னைக்கு ஸ்டேஜ்ல பார்த்த உடனேலேருந்து பேக் ஆஃப் த மைண்ட்ல வந்து எனக்கு பாரு வந்துட்டா தேர் இஸ் அ விக்ட்ரி, நம்மளுக்கு ஏதோ ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ஐ எம் கிரின்னிங் த ஹோல் டே. எனக்கு வந்து எப்படின்னா, என்னம்மா வந்து எதுக்கு சிரிக்கிற, ஏதாவது ஜோக் ஆச்சான்னு என்னோட பசங்க வந்து என்னைய கேட்டாங்க. உடனே நோ பார்வதி கேம் டு த ஷோ, டிட் ஷி கம் டு த ஷோ அப்படின்னாங்க. எஸ் அப்படின்னு. வாவ் தட்ஸ் நைஸ். ஓ ஓகே, நோ வண்டர் யூஆர் ஸ்மைலிங் த ஹோல் டே அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டான். ஸோ அவ்வளோ ஹாப்பினஸ். And actually it's a victory for us all. I was able to see VJS once Paru came. ஒரு மாதிரி ஒரு குறுக்கி போய் ஏதோ ஒரு மாதிரி ஒரு இன்டிமிடேஷனோட ஏதோ ஒரு கில்ட் ஃபீலோட அவர் வந்து பேசின மாதிரி இருந்தது. ரொம்ப பிளண்டா இருந்தது அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ எனக்கு நான் பாரு சப்போர்ட்டருங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த மாதிரி ஃபீல் ஆச்சா என்னன்னு தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஹர் statement after she received said thank you to everybody was I am back. நான் பாருங்களேன், வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த ஐ எம் பேக் வித் ஹர் ஸ்மைல். அண்ட் இன்னைக்கு வந்து ஐலைனர் போடல, பட் ஸ்டில் ஷீ ஹேட் த பிரசன்ஸ். அப்புறமா வந்துட்டு lousy winners, the lousy winners, first, second, third, and whatever it is, the final eviction was not at all interesting to watch. ரொம்ப நாள், கிட்டத்தட்ட ஒரு 4 வீக்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து டிவி போட்டு எபிசோடு ஆன் பண்ணி அந்த அந்த எபிசோட் டைமுக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி நான் இன்னைக்கு பார்த்தேன். எனக்கு வந்து பார்வதி, சாரி திவ்யா, அரோரா, சபரி, விக்ரம் இவங்கெல்லாம் அங்கே இருந்தபோது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருந்தது. when Parvati came and she was like a VIP for the show, ஒரு சீஃப் கெஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு அப்ரோர் அண்ட் ஒரு விகர், ஒரு வைப் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்தது when she came. and her speech was very nice. அவங்க வந்து ரொம்ப ரியலா இருந்திருக்காங்க டாம். அவங்க பேசும்போது எனக்கு ஒரு பாயிண்ட்ல கூட வந்து இதுக்காக தான் சொல்றா, இவ அவமானப்பட்டதுனாலதான் இவ இப்படி சொல்றா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரல. she owned her things. She was able to realize, she lived it, she swam in it, she came out and she was able to speak. ஒரு ஃபேஸ்ல கூட வந்து என்ன தெரியுமா, இப்போ சாண்ட்ராலாம் வந்து அந்த ஸ்மைல் பண்ணும்போது அவ பேக் ஆஃப் த மைண்ட்ல அவ்வளோ எரிச்சல் இருந்தாலும் ஒரு ஈனி இழிப்பால, அந்த மாதிரி எல்லாம் கூட இல்ல. அவ்வளோ ரியலா இருந்துச்சு. அந்த ஒரு அவ்வளோ ரியலா இருந்தது. அவ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான்
கம்ப்ளீட் அப்படி இருந்தது டாம். அதுக்கப்புறமா இன்னொன்னு வந்து ஃபைனல் அட்ரஸ் டு த ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலி வாஸ் அமேசிங். ஈவன் தோ போங்க போங்கன்னு சொன்னாலும் அவ வந்து யாருனால அங்க இருக்காங்கிறத வந்துட்டு எம்பசைஸ் பண்ணி அந்த கிராட்டிடியூட் அவ ஷோ பண்ணா. அந்த கிராட்டிடியூட் வாஸ் சோ நைஸ். அப்புறமா நான் எப்பயுமே வந்துட்டு ஷோ எண்ட் ஆக போகுது, எப்பயுமே நான் ஷோ எண்ட் ஆகும்போது, பிக் பாஸ் எண்ட் ஆகும்போதுல ஐயோ இன்னும் 9 months வெயிட் பண்ணணுமா, அந்த ஆன்டிசிபேஷன் இருக்கும், யாரு கண்டஸ்டண்டா வருவாங்க, அந்த ஒரு இது இருக்கும். பட் இந்த வாட்டி டு பி ஆனஸ்ட் எனக்கு அந்த மாதிரிலாம் இல்ல. பிகாஸ் நான் ஒரு கம்ப்ளீட் ரா ரியல் கேமரை பார்த்துட்டேன். இவளோட கேம் தான் இனிமே என்னோட மைண்ட்ல இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ எனக்கு அந்த ஆன்டிசிபேஷன் ஃபார் த அப்கமிங் சீசன்ஸே சுத்தமாவே இல்ல. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரே ஒரு நிமிஷம். விஜிஎஸ் வந்துட்டு நாங்க தான் கூப்பிட்டோம்னு வந்து சொன்னது எம்பசஸ் வாஸ் ரியலி அமேசிங். அது வந்து ரொம்பவே தேவைப்படணும். பிகாஸ் நிறைய ஹைட் பவுண்ட் பிலீவ்ஸ் அண்ட் செட் இன் தேர் ஓன் வேஸ் டைப் ஆஃப் கிழவனுங்கெல்லாம் வந்து இருக்காங்க. ஆக்சுவலி I was so excited to talk to them whenever I came to the space. But அவங்களுடைய ஐடியாலஜிஸ் அண்ட் the way they handle the questions அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்துட்டு சீன் ஆயிடுது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து it was such a slap on the face. ஸோ இன்னைக்கு வந்து நான் இன்னொன்று வந்து அண்ட் இன்னொன்று வந்து why I said it is complete is because she really got a good send off. It was a very a unique moment. Not every Tom, Dick and Harry will get such a welcome. அவ வந்து லேட்டா வந்ததும் அவ உள்ள பாரு அப்படின்னு கூப்பிட்ட உடனே when she walked, the up roar was so cinematic, amazing. இதுக்கு தாண்டா நம்ம இவ்வளவு சப்போர்ட் பண்ணோம் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஆக்சுவலி மை ஹேண்ட்ஸ் ஆர் ஆல் ஓவர் த பிளேஸ் while I'm talking because அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ சந்தோஷம். and I couldn't hold it. அதனால தான் நீங்க ஸ்பேஸ் போட்ட உடனே ஜாயின் பண்ணனாலும் ஃபர்ஸ்டே இதை பேசிட்டு போயிடணும்னு இருந்தது. என்னோட ஹாப்பினஸ் நான் ஐம் ஏபிள் டு லைக் எக்ஸ்பிரஸ் ஐ பிலீவ் பிகாஸ் அவ்வளோ ஹாப்பி. அண்ட் இன்னொன்று வந்து அந்த மைக்கில் சாரி அந்த ட்ராஃபியோட பேசின்னு இருக்கிறச்சே வந்து நான் ரியலா என்ன ஃபீல் பண்ணேன்னா, பாரு ட்ராஃபியோட பேசியிருந்தானா அது ஒரு நான் லிவிங் திங் மாதிரியே இருந்திருக்காது. ஷி வுட் ஹவ் பீன் ரா ரியல். அவ உள்ள பென்டப் பண்ண அந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து அந்த ட்ராஃபியை பார்க்கும்போது ஒரு வேற லெவல் ஃபீல் வரும் இல்ல டாம். அந்த ஒரு பாட்டு மிஸ் பண்ணிட்டோமேன்னு தான் எனக்கு இருந்தது. பிகாஸ் அவ சொல்றா பாத்தீங்களா, நான் சண்டை நிறைய போட்டிருக்கேன். அவ அந்த அந்த ஸ்பீச்ல வந்து சண்டை நிறைய போட்டிருக்கேன் அதெல்லாம் சொல்லும் போது வந்து என்னன்னா, நான் இதெல்லாம் பார்த்திருக்கேன். ஐ ஹாவ் என்னுடைய ஓன் கான்ட்ரடிக்டிங் ஐடியாஸ். நான் இது